காய்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி வீட்டுக்கு வந்திருக்கேன். நானும் அவளும் ஓரியோவில் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு கேக் செய்ய போகிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஸ்டவ் மேலேயே ஃபோக்கஸ் வை. ஓகே. அடுப்பே பற்ற வைக்கல. முதல்ல தண்ணி ஊற்றுவோண்டி. என்ன எடுத்துருக்கீங்க? லைட்டர். ஓகே, இப்போ நாங்கள் பற்ற வைக்க போகிறோம். நீ வந்து ஸ்டவ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் வை. ஸ்டவ்வில் தான் ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். பால் ஊற்றி இப்போ நாங்கள் இதை காய்ச்சிக்க போகிறோம். இந்த பால் காய்ச்சதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? கேக் பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு நானும் ஸ்வாதியும் ஓரியோ கேக் பண்ண போகிறோம். ஆமாம், அதுக்கான தேவையான விஷயங்கள் வந்து ஓரியோ பிஸ்கெட். ஓகே, ஓரியோ பிஸ்கெட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். மிச்சத்தெல்லாம் பொறுமையாக யோசிக்கலாம். ஆமாம், நாங்களே வீடியோ பார்த்து தான் இப்போ சமைக்க போகிறோம். ஆமாம், ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் வந்து பண்ண போகிறோம். எஸ், ஆர் ஓன் இனோவேஷன். பிஸ்கெட்டை போட்டு நம்ம உடைக்க போகிறோம். ஓகே, ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் நாங்கள் பிஸ்கெட்டை வந்து ஸ்வாதி உடைக்கிறோம். ஹர்ஷா வந்து ஒன்றுமே பண்ணல. நான் வந்து வீடியோகிராஃபர். ஆமாம், அப்புறம் ஏன்னா ஸ்வாதி தான் அப்புறம் நான் வீடியோ எடுக்கணும். எடுக்கிறியா ஸ்வாதி? அந்த கிச்சனை நம்ம விட முடியாது. அதுவும் இல்லாமல் ஸ்வாதிக்கு தான் ரெசிபி தெரியும். இது அவளோட கிச்சன். அதனால் ஸ்வாதி வந்து ஸ்வாதிஸ் கிச்சன்லேருந்து வெல்கம் டு சண்டே சமையல். நானே இன்னைக்கு பண்ண போகிறது ஓரியோ பிஸ்கெட். சரி, ஓரியோ கேக். சாரி, ஓரியோ பிஸ்கெட் பார்த்தோன்னா ஓரியோ பிஸ்கெட் ஞாபகம். இதுவே குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுங்க இந்த பிஸ்கெட் நொறுக்கிறதுக்குள்ள அதை ஏதாச்சும் சாப்பிட்றோம். பட் நாங்கள் அப்படி கிடையாது. ஆமாம், நாங்கள் எதுவுமே நடக்காது. நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். ஆமாம், நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டுப்போம். நான் அதனால தான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறேன். ஏன்னா நல்லா இல்லைனாலும் வேஸ்ட் ஆகக்கூடாது. வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். கை தண்ணி கழுவுல இதுக்கு கூட சரி, அவள் கை கழுவுறா. இங்கே பால் வந்து நல்லா பொங்குற மாதிரி இருக்கு. தீயை கம்மி பண்ணுங்க, எரிச்சிட போகுது. அப்புறம் என் பால் பொங்கு பாயில் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் என்ன பிஸ்கெட் என்ன நல்லா பிஸ்கெட் வந்து உடச்சி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே பாலை ஊற்றி தான் உடைக்கணும். நல்லா கொதித்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இப்போ இதை உடைத்து கொண்டு இருக்கிறோம். இது கொதித்து கொண்டு இருக்கிறது. பொங்க விட்டினா அவங்க அம்மா சாவ வச்சிருவாங்க. ஓ, ஆஹா. வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து மாவு பண்ணுவோம். ஆமாம், மாவா கேக் பேட்டர். ஓகே, சரி. எல்லாமே கொஞ்சம் கோலாறு பார்த்து ஊற்றுங்கள். சூடாக இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாலை வந்து நாங்கள் இந்த பிஸ்கெட் ஊற்றி கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இங்கே வந்து இதை காமி பார்த்தீங்கன்னா மாவு போட போகிறோம். 1 ஸ்பூன் போதுமா? 40 ஸ்பூனில் சொல்லிட்டு போதுமா? 2 ஸ்பூன் மாவு போட்டுருக்கோம். 10ன்னு நினைக்கிறோம். இப்படி தான் நீங்கள் நல்லா கலக்கணும். எதுவுமே அதில் கலக்கவே இல்லை. சட்டி தான் சுற்றிக்கிட்டு. ஆனால் ஜாலியாக இருக்குல்ல. இப்போ வந்து நாங்கள் இதில் கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கீழே கொட்டிட்டா. ஓகே, 1 ஸ்பூன் கோகோ பவுடர் போதுமா? சாக்லேட்டி உனக்கு? இல்லை, இதுவும் வச்சுருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, சாக்லேட் சிப்ஸ் இருக்கனால நாங்கள் 1 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் கம்மி குவான்டிட்டி தான் செய்கிறோம். நாங்கள் தீச்சிட்டோன்னா அது எப்படி தான் நாங்கள் சாப்பிட்டாகணும். ஆமாம், அதனால் எங்களை நம்பி வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. கிச்சனை பாலாக்கிடுவோன்னு வேறு ஸ்வாதியோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஆண்டி சொல்லிட்டு ரீஅஷ்யூரன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் சுகர் போடுவோமா? நக்கி பாரு. நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சுகர் போடணும்னு நினைக்கிறேன். பத்தாத குறையால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறோம். நாங்கள் யாரும் சுகர் பேஷண்ட் கிடையாது, அதனால் நாங்கள் நிறையவே சுகர் போட்டுக்கிறோம். இன்னொரு சொல்ல நினைக்கிறீங்க நாங்கள் வந்து ஆமாம் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணோம். ஓகே, நம்மகிட்ட அவன் மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இல்லை. நாங்கள் வந்து அதனால் குக்கரில் வந்து இந்த கப் கேக்ஸை செய்ய போகிறோம். ஸோ இது ப்ரீஹீட் ஆகணும். அதுக்காக இப்போ இதை பற்ற வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா கலக்கிக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட போகிறோம். பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம். போதும் போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேக்கிங் பவுடர் போடுவாங்க. எங்கள் 2 பேருக்குமே ஒன்றுமே தெரியாது. நாங்கள் இஷ்டத்துக்கு போட்டு கலக்கிட்டு இருக்கோம். ஆமாம்,
எங்களுக்கு வந்து டிஷ் எல்லாம் நல்லா தான் செய்வோம். பேக்கிங் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து செட் ஆகாது. நான் கேக் பண்ணேன்னா அது தீஞ்சு போயிடும், இல்லைன்னா அது ஒழுங்காக கீழே மட்டும் வேகும் மேலே வேகாது, அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸ்வாதியுமே கேக் செஞ்சானா நல்லா வராது. நல்லா வந்துச்சு, எங்கள் அம்மா சும்மா சொல்கிறாங்க. அப்படியா? லைக் சாப்பிடலாம். நான் எப்போ பண்ணணுமே அந்த கேக் ஏன்னு தெரியல, ஃப்ளஃபியாகவே வராது. பட் இது வந்து ஃப்ளஃபியாக வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம். நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பியதற்கும் நம்பாததற்கும் காரணம் உண்டு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன போட போறீங்க? கொஞ்சம் உப்பு போட்டு. ஓ, இதில் உப்பு போட்டு ஸ்வாதி உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். உப்பு போதுமா? நம்பிக்கையே வாழ்க்கை. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம். கிண்ணத்துக்குள்ளையா? எதுக்கு கிண்ணத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கிறோம்? போன வாட்டி நான் இந்த மாதிரி பண்ணப்போ இந்த கிண்ணம் வந்து கருகி போச்சு, வெறும் கிண்ணமாக வச்சதுனால. அதனால உள்ளே ஏதாவது ஒன்று இருந்து இப்போ கிண்ணத்துக்குள்ளே நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம். அது மாய்ஸ்ட் ஆகாது, ஆகாது. நம்ம வேப்பர் ஆகும்டி. மூடிட்டோன்னா அதனால இது வச்சுருவோம்ல. தட்டை வச்சிருவியா? என்னமோ பண்ணுறா. உப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ தண்ணி கொதிக்க போகுது உள்ள. என்னவோ ஆர்வக்குள்ளார பண்ணுறோம். இதை நீங்கள் யாரோ மட்டும் வீடியோ போட்டு நல்லா இது நல்லா இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா வரலாம் செஞ்சு பார்க்காதீங்க. சாக்கோ சிப்ஸ் போடுவோம் உள்ளே, நல்லா மெல்ட் ஆகி தேவை தெரியணுன்ட்டு. என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேட்டரை வந்து இந்த மாதிரி கப் கேக்ஸ்குள்ளே போட போகிறோம். கப் கேக் மோல்டு கூட நாங்கள் போட போகிறோம். இந்த மோல்டு வந்து சிலிக்கான் மோல்டு. ஸ்வாதி வந்து இதை 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கடையில். ஸோ நீங்களும் வேணா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். நாங்கள் கொஞ்சம் இப்போ சாக்கோ சிப் போட்டுக்கிறோம். இதில் சாக்கோ சிப் போட்டுட்டு உள்ளே சுட்டு பண்ணணும். உள்ளே வைக்கிறோம். வெந்துடும் நினைக்கிறோம். ஆக்சுவலி ரவுண்ட் ஷேப்பில் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் குக்கர் குட்டி குக்கர் இடம் பத்தல, அதனால் இந்த ஷேப்பில் தான் வரப்போகுது. டேஸ்ட்டு தான் முக்கியம். இப்போ மூடுறோம். கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், எடு. பீச்சி பாரு, ஃபாலோவர்ஸ்க்கு பிரிச்சு காமிங்க. ஸ்வாதி ஸ்பூன் கையிலே பிரிங்க, எல்லாரும் கையில பிரிச்சு காமிப்போங்க. வாவ், கையில் எடுத்து காமி. நல்லா வெந்திருக்கு, சாக்லேட்டியாக இருக்கும். இந்த ஸ்வாதி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவா. ஸ்வாதி தானே செஞ்சா. ஹர்ஷா தான் வீட்டுக்கு வந்து